இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் தொகுதியில் தற்போது எம்எல்ஏவாக இருப்பவர் திமுக மாவட்ட செயலர் பிரகாஷ். அவருக்கு மீண்டும் சீட் வழங்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் மேயர் சத்யாவிற்கு சீட் வழங்கப்பட்டது. கடந்த 2016 தளி தொகுதியில் வென்ற பிரகாஷ் 2021 தேர்தலில் ஹோசூர் தொகுதிக்கு மாற்றப்பட்டார். தற்போது வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிட திமுக தலைமை அழுத்தம் கொடுத்தது. ஆனால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் தொகுதி மாற முடியாது என பிரகாஷ் மறுத்ததால் சீட் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 31ஆம் தேதி தளி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ராமச்சந்திரன், ஹோசூர் தொகுதி திமுக வேட்பாளர் சத்யா, வேப்பனஹள்ளி திமுக வேட்பாளர் சீனிவாசன் ஆகியோரை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். இரவில் சூளகிரி அருகே உள்ள ஒரு ரிசார்ட்டில் தங்கினார். ரிசார்ட்டில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, திமுக எம்எல்ஏ பிரகாஷ் இருவரும் இருந்தபோது பிரகாஷ் தோள் மீது கையை போட்டு சக்கரபாணி பேச முயன்றார். உடனே, என் தோள் மீது கையை போட்டுதான் இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டீங்களே என பிரகாஷ் கொந்தளித்ததோடு கையை எடுக்குமாறு அமைச்சரிடம் கூறியுள்ளார். இதனால் சக்கரபாணி அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறுகையில், மீண்டும் பிரகாஷுக்கு சீட் கிடைக்காமல் இருப்பதற்கு கிருஷ்ணகிரி பொறுப்பு அமைச்சராக உள்ள சக்கரபாணிதான் காரணம் என்ற தகவலால் பிரகாஷ் கடும் அதிருப்தியில் உள்ளார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் பிரகாஷ் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்காத அமைச்சர் சக்கரபாணி தற்போது பிரகாஷுக்கு துரோகம் செய்துவிட்டதாக அவரது ஆதரவாளர்கள் கருதுகின்றனர் என்றனர்.